வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது தமிழ் புத்தாண்டு, பரபாவ தமிழ் புத்தாண்டு, இதை பற்றின ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க சார். பரபாவ வருஷம் நம்ம ரெண்டு பேருமே நம்ம ஆற்காடு பஞ்சாங்கம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா ராஜா பார்த்தா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன் வராங்க. ஓகே, பொதுவாக என்ன சொல்கிறாங்க, குரு பகவான்லாம் வர்றதுனால நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய ரூல்ஸ் மாறும். எந்த கவர்மெண்ட்னு கேட்கக்கூடாது, ஏன்னா எலெக்ஷன் வருது. எந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. கண்டிப்பாக மெயினாக டேக்ஸ் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து செவ்வாய் சந்திரன்லாம் இருக்கிறதுனால நிறைய மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை எப்படின்னா நார்த் இந்தியா, இப்போ பீகார், உத்தரகாண்ட் பக்கம் பயங்கரமான மழை வரும், ரொம்ப வெள்ளம், நிலச்சரிவுகள் ஜாஸ்தியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் கனமழை இருக்கும். பல மோஸ்ட் ஆஃப் த தண்ணீர் வந்து கடலோட சேர்ந்துடுற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம சேமிக்க முடியாத அளவுக்கு மழை வந்து கடல்ல நீர்ல சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய பணம் நிறைய விஷயத்துல விரயமாகும்னு சொல்லியிருக்காங்க. செலவாகும். மக்களுடைய பணம்னா என்ன, கவர்மெண்ட் மூலியமா செலவாகும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப அதிக மழை வந்ததுன்னா எவ்வளவோ சேதாரங்களாகும். கண்டிப்பாக இது எல்லாமே இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாங்கம் வந்து இப்போ நம்ம இது வந்து தமிழ் வருஷ பரப்பு, இதுதான் ஆக்சுவலாக நம்ம வருஷ பரப்பு. கண்டிப்பாக அந்த காலத்தில் ராஜாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மந்திரி சபையில் ஜோதிடர் இருப்பாங்க, எடுத்து ஓகே இது நடக்க போதா, அப்போ எந்தெந்த விஷயத்தில் நான் செலவிடணும், எங்கெங்கே ஆள் அதிகமாக போடணுன்றதை பார்த்து போடுவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் இதெல்லாம் பார்த்து பிடபிள்யூடியில் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு அந்த மழை நீர் சேகரிப்புக்கு என்னென்ன பண்ணணும்னு பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த செலவினங்களை குறைக்கலாம், தாக்கத்தை குறைக்கலாம். இது ஒன்று. இன்னும் நாடு முழுக்க சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அண்டை நாட்டோட நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, இது பார்க்கலாம். அண்டை நாடுகளில் ரொம்ப பிரச்சனை வரும். நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அது ஏற்கனவே போர்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, உணவு பற்றாக்குறை வரும்ன்றாங்க. உணவு பற்றாக்குறைனா உணவு வந்து விளைவிக்க முடியாத நிலைமையில் உணவு இருக்கும், ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கஷ்டமாயிடும். சப்ளை செயின் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கங்கே கப்பல்கள், ஃப்ளைட்டு, ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் அங்கங்கே தேக்கமாயிடும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடோ இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ போக்குவரத்து கஷ்டமாயிடும். அதனால உணவு தட்டுப்பாடு வரும். அதனால அதோட விலை ஏற்றம் அதிகமாகும். கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அதிகமாகும். அதனால உணவோட விலை ஏற்றமாகும். ஸோ இதெல்லாம் பொதுவாக பஞ்சாங்கத்தில் வருது. இதெல்லாம் வருது சார். இப்போ நான் என்ன பண்ணணும், அது இப்போ கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. சரி, கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு செலவு வரப்போகுதுன்னு அர்த்தம். காசை பத்திரமா பார்த்துக்கணும். அதாவது தேவையில்லாத எதுலையும் செலவு பண்ணாமல் காசை எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவும் கஷ்டம். இது நமக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக வர கஷ்டம். அப்போ நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். இது ஒன்று. உணவை யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இந்த உணவு இல்லாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது வந்து டைலாக் இல்லை, இதுதான் நிதர்சனமாக நடந்துட்டு இருக்கிறது. உண்மை. இன்னும் போகிற காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உணவு எவ்வளவு கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் நல்ல வருடமாக இருக்கும். இது ரொம்ப ஆன்மீக வருஷம். எவ்வளவு கடவுள் வழிபாட்டில் இறங்குறோமோ அவ்வளவோ வாழ்க்கையில் நல்லா முன்னேறும். இப்போ ஒவ்வொரு கிரக நகர்வுகளும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. சரிங்க சார். ரிஷபராசி, இந்த ரிஷபராசிக்கு வந்து இந்த பொதுவான பலன்கள் மட்டும், இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் அந்த பொதுவான பலன்கள் மட்டும் சொல்லுங்கள். ஓகே. ரிஷப ராசி லக்னம் இவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது சார். ஆக்சுவலி எல்லா சேனல்லும் பார்த்தா ரிஷப ராசி வந்து ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் புகழ்வாங்க. ஆனால் கமெண்ட்டில் பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பொய்யின்னுவாங்க. என்ன விஷயம்னா, சனி பகவான் இவங்கள 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் இவங்களுக்கு வந்து எல்லாமே டிலேவாக நடக்கும். அதாவது ஜெயிப்பாங்க, ஆனால் டிலேவாக நடக்கும், லேட்டாக நடக்கும். அப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா, இவங்க காலம்பாடு மாதிரி முட்டி மோத வேண்டியதாக உடச்சிருவாங்க. ஒரு 2 தடவை ட்ரை பண்ணிவிட்டு நடக்கலைன்னு உக்காந்துட்டாங்கன்னா ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் கண்டினியூஸாக ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு எல்லா விஷயத்துலையுமே எல்லாத்துக்குமே அனுகூலம் இருக்குது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவங்க. இப்போ ரிஷபராசிக்கு வந்து திருமண வாழ்க்கை இந்த காலகட்டமில் பண்ணலாமா? ஏன்னா இப்போ வந்து சனி பார்வை இருக்குது இந்த ராசிக்கு. ஒன்று, ரிஷபத்துக்கு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டா கூட கொஞ்ச நாளாக திருமணங்கிறது டிலே ஆகிட்டே வருது நிறைய பேருக்கு. இந்த வருஷத்தில் திருமணம் நடக்குமா? இந்த வருஷம் திருமணத்துக்கு தான் சூப்பராக இருக்குது. ஏன்னா இவங்களோட ஏழாம் இடத்தை இப்போ குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் இவங்களுக்கு திருமணத்துக்கு வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. அருமையான டைம். அது இவங்க வந்து பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுலாம் போகிறது இருந்தால் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போயிட்டு வர்றது வந்து ஒன்றும் சூப்பராக பலன் தரும்.
ஓகே. இப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஏன்னா இப்போ 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. ஆனால் திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி கலத்தரம் அமையும் திருமணம்? சார், திருமணம் எப்படி அமையும் அப்படின்னா, இவங்களுக்கு 7ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னாவே விருச்சகம் தான் வரும். அப்போ செவ்வாய் தான். இவங்க ஜாலியான கேரக்டராக இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒய்ஃபில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுறவங்க, கொஞ்சம் லைட்டாக சந்தேகப்படுறவங்க, அந்த மாதிரி தான் வருவாங்க. ஆனால் குணம் இருக்கும். சரிங்களா? இது வந்து பொதுவாக. ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்கள் பொறுத்து மாறும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, ரெண்டாவது வந்து திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பொதுவான பலன். ஒவ்வொருத்தர் ஜாதகம் பொறுத்து கொஞ்சம் மாறும். இன்னொன்று, யாருக்காவது திருமணம் ஆனவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போ அவங்க வந்து ஒன்று சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும் சார். அதாவது சுக்கிரன்ற தெய்வம் இல்லை இந்த கிரகம் தான் நம்மளுக்கு வந்து இந்த எல்லா சந்தோஷமும் தருது. சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ண வீட்டில் சந்தோஷம் ஜாஸ்தியாக வரும். கல்யாணம் சீக்கிரமாகவே நடக்குங்க. நல்லது. இப்போ மகப்பேறு, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கலாம் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல வருமா? ஆமாம். மகப்பேறு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, மகப்பேருக்கு இப்போ வந்து சனி பகவான் பார்க்குறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது டைம். ஆனால் முயற்சி தான் தொடர்ந்து. ஏன்னா தொடர்ந்து முயற்சி பண்ண கண்டிப்பாக வரும். அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். இப்போ டைம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ஆனால் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது இந்த ரிஷபராசிக்கு. ஆனால் வேலையும் தொழிலும் ஒரு சில பேருக்கு பாதிச்சிருக்கு. ஒன்று, வேலையை மாற்றலாமான்னு ஒரு ஐடியா ஒரு சில பேருக்கு இப்போ தான் தோணுது. மாற்றுறது நல்லதா? தொழில் சேஞ்சஸ் பண்ணுறது நல்லதா? இல்லை தொழில் யாருக்காவது மாறுமா? வாலண்டரியாக மாறுமா? சரி, இப்போ இவங்களுக்கு வந்து இல்லை, போன வருஷம் ரிஷபத்துக்குலாம் வேலை பார்த்திங்கன்னா ஒரு பரவாயில்லன்னு தான் இருந்தது. ரொம்பலாம் மோசம் இல்லை, பரவாயில்ல இருந்தது. வேலை மாறணுன்றவங்களும் தரமாக மாறலாம். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சார். சரிங்களா? தொழில் வந்து ஆக்சுவலாக நல்லா முன்னேறும். அவங்களுக்கு 11ஆம் வீட்டிலலாம் ராகு இருக்கிறதுனால தொழில் வளரும். ப்ராஃபிட் கையில் பணம் வாங்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். வியாபாரம் நடக்கும், கையில் பணம் வாங்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். பட் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும். ஒன்றும் இல்லை, அவங்க சனி பகவான் ராகு பகவான் தாக்கத்தை குறைக்க தொழில் முன்னேற்றம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். வேலையிலையும் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும் சார். நல்லது. இப்போ ரிஷபராசியில் இருக்கிறவங்க வந்து முதலீடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரிஷபராசி வந்து முதலீடு வந்து இப்போ அவங்க ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 4ஆம் வீட்டோட சனி பகவான் தொடர்பு இருக்குது, கேது பகவான் தொடர்பு இருக்குது, குழப்பி விட்டுருவாங்க. என்ன, ரிஷபம் வந்து சுக்கிரன் வீடு இருந்தாலும் இவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப பிடிக்கும். இதில் பணம் போடலாம், பணம் போட்டால் 10 மடங்கு ஆகிடும் ஒன்று குதிப்பாங்க. நம்ம ஊரில் லாட்ரி சீட் இல்லை. ஆனால் நம்ம கோயம்புத்தூர் மண்டலத்தில் நிறைய பேர் என்ன கேரளாவில் போயிட்டுலாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஆசை ஜாஸ்தியாக வரும் ரிஷபத்துக்கு. முதலீடு பண்ணுறதுக்கு இது நல்ல வருஷமே இல்லை. முதலீடு பண்ணக்கூடாது. ஆக்சுவலி உங்களுக்கு கையில் காசு நிறைய வரும். ஏன்னா 2ஆம் வீட்டிலலாம் குரு பகவான் இருக்கிறதுனால கையில் காசு நல்லா வரும். அடுத்து 3ஆம் வீட்டுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாமான்னு ஆசை வரும், காசு வரும். ஆனால் முதலீட்டில் போடக்கூடாது. அப்படி இல்லை சார் காசு வந்துச்சு போடலன்னா செலவாயிடும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எதில் போட்டால் நல்லது, இதில் போட்டால் சேஃப்ன்ற போது அதில் இப்போ ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டாங்கன்னா ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க பேரில் போடாமல் அவங்க வீட்டில் யார் பேர் இப்போ நல்லா இருக்கும், யாருக்கு டைம் நல்லா இருக்கும், அவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சிறப்பு. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது. ஆமாம். உடல்நிலையும் பிரச்சனைகள் இருக்குது. இந்த ரெண்டுத்தை பற்றி சொல்லுங்களேன். இந்த ஆண்டில் ஓரளவுக்கு அது ரிலீஃப் ஆகுமா? ஆமாம் சார், இந்த ஆண்டில் வந்து கடன், உடல்நிலை இந்த ஆண்டு மட்டும் இல்லை, போன ஆண்டே ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது. இன்னும் இந்த வருஷம்லாம் பெட்டராக தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து உடல்நிலைனா என்ன நடக்கும், இவங்க சுக்கிரன் வீடு. அதனால் மோஸ்ட்லி இவங்களுக்கு வந்து ஒன்று டயபெட்டிஸ் டக்குன்னு வரும், இது ஒன்று. அடுத்து வந்து 6ஆம் வீடுன்றதுனால டயபெட்டிஸ் அதிகமான யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எதனா வரும். இது மோஸ்ட்லி டயபெட்டிஸோட சொந்த தொடர்புடையது இதுதான். சரிங்களா? இவங்க இந்த சாப்பாட்டை இன்னொன்று ரிஷபம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒன்று போட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நொறுக்கு தீனி ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க, ஆயில் ஐட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாட்டை குறைச்சிட்டாங்கன்னா ஆயில் ஐட்டமாக இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸாக சாப்பிட உடல்நிலை வந்து தானே சரியாயிடும். கடனும் உடல்நிலை கடன் ரெண்டுமே ஒரே வீடு தாங்க. ஒன்று சரியாகும் போது இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ரிஷபராசிக்கு பரிகாரம், இந்த வருஷத்தோட பரிகாரம்னா இவங்களுக்கு தேவதைன்னா லக்ஷ்மி அம்மா தான். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை இப்போ பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் போயிட்டு
லக்ஷ்மி அம்மாவை வேண்டிட்டு வர இவங்க வந்து நல்லா வளருவாங்க. தேவிக்கு போகும்போது இவங்க இது வந்து பெண் ராசி நிலம் ராசின்றதுனால சாமிக்கு எவ்வளவு நெய்வேத்தியம் படைக்கிறாங்களோ ரொம்ப நல்லது. வரவங்களுக்கும் அன்னதானம் கொடுக்கலாம், பால் பாயாசம் அந்த மாதிரி ஸ்வீட்டு சம்மந்தமாக அன்னதானம் கொடுக்க இவங்க நல்ல வளர்ச்சி ஆகுவாங்க. அதான் எத்தனையோ இடத்துல இருக்கு, எத்தனையோ அதாவது அனாதை ஆசிரமங்கள் இல்ல குழந்தைகள்லாம் இருக்காங்க, அனாதை குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுறது இது மாதிரி பண்ணலாம். அன்னதானம் கொடுக்க ரொம்ப நல்லா வளருவாங்க. ஓகே, நன்றி. நன்றி.